அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பிறகு நமக்கு செப்டம்பர் மாதம் வந்து பிறகு வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பில் வந்து பிறகு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பிறகு நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போது அதில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், சார் ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தேர்வு எழுதணும் அப்படின்னா வயது வரம்பு என்ன இருக்கும் அப்படின்றது கொஷின் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடி அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு உடனுக்குடன் அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பிறகு அந்த 2023 வந்த நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்து பிறகு அந்த ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 1/7/2023. ஸோ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு பேஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ ஏஜ் இருந்தால் நம்ம வந்து பிறகு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆஸ் பர் ஜிஓ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 2023 த அப்பர் ஏஜ் லிமிட் fixed by the government as follows. இங்கே கொடுத்துறாங்க, the upper age limit for the candidates belonging to the general category for appointment of direct recruitment to this selection is 53 of age as on the first day of July of the recruitment year 2023. அப்போ வந்து பாருங்க 53 இயர்ஸ் யாருக்கு அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 53 வயசு, அதாவது நோட்டிஃபிகேஷன்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே 53க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 53 வயசு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்கா எலிஜிபிள். அதர் தென் அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சார் அப்படின்னா, ஆல்சோ த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட் பிலாங்கிங் டு த ஷெட்யூல் கேஸ்ட், ஸோ எஸ்சி கேட்டகரி, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி கேட்டகரி, பேக்வர்ட் முஸ்லீம் பிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேக்வர்ட் கிளாஸ் பிசி, எம்பிசி, டிஎன்சி, டெஸ்பைட் விடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே எவ்வளோ அப்படின்னு பண்ணாக்கா 58 இயர்ஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 53 இயர்ஸும், இதே வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 58 இயர்ஸும் வந்து பண்ணாக்கா நமக்கு ஏஜ் லிமிட். ஸோ இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.